வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி ஒரு அன்னம், அதாவது ஒரு பீகாக், அந்த மாதிரி எதுனாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோன்னு நினச்சேன். இது வந்து ஒரு கை ஸ்லீவில் இல்லைன்னா பேக்ஸ் நெக்கில் நம்ம ஒரு மோட்டிஃப் மாதிரி பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பீக்காகை எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் வந்து சுகர் பீட் வச்சு அவுட்லைன் போட்டுக்க போகிறேன். ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணோம்னா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாமல் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுகர் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்க போகிறேன். நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஃபில்லிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் கொடுத்தோம்னா டிசைன் மாறிடும். அதனால தான் எப்பயுமே இப்போ ஒரு டிசைன் நம்ம ஃபில்லிங் இருக்குது, அது ஃபுல்லாகவே நமக்கு அப்படியே அவுட்புட் கிடைக்கணும். ஒரு மேங்கோ டிசைனோ இப்போ ஒரு மோட்டிஃப் மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துடணும். அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டோம்னாலே பாதி ஒர்க் முடிஞ்சு நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபில்லிங் எதுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணுறப்ப அழகாக வரும். நம்ம தைரியமாக பண்ணலாம். டிசைன் வந்து மாறாது. இப்போ ஃபுல்லாக நான் பீட்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஜரியில் வந்து பாருங்கள், அந்த மூக்கு அதே மாதிரி மேலே அந்த கொம்பு கால் எல்லாமே கோல்டு ஜரியில் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சின்ன இடமா இருக்கனால பீடு வந்து அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால் நான் ஜரியில் கொடுத்துட்டேன். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சுகர் பீட் கொடுத்தாச்சு. கொஞ்சம் பெரிய இடம் ஃபுல்லாகவே சுகர் பீடு, சின்ன இடம் எல்லாமே ஜரி. இப்போ ஃபில்லிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜர்தோசி தான் எடுத்திருக்கேன். இந்த பாடி பார்ட் வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இந்த பாடி பார்ட்டில் வந்து நான் ஜர்தோசியில் செயின் தான் போட போகிறேன். ஆனால் நார்மல் நீடி இல்லை, நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெக் டிசைனில் வந்து போட்டிருக்கோம் இல்லையா செயின், அதே தான். அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு செயின் மாதிரி. இந்த செயின் வந்து ரவுண்டாக போடாமல் கொஞ்சம் நீளமாக, அந்த எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நீல ஷேப்பாக போடலான் இருக்கேன். நான் வந்து நெக்குக்கு போட்டது வந்து ரவுண்டாக போட்டு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன். இது கொஞ்சம் வந்து நீளமாக வரும். ஏன்னா நடுவில் நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலான் இருக்கேன் பாடி போர்ஷனில். ஸோ இந்த மாதிரி நீ உள்ளே தள்ளிட்டு பக்கத்துலேயே குத்தணும். மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா ஜர்தோசி வந்து நூலில் வந்து சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக பண்ணிவிட்டு நம்ம லேசி டேசி போடுவோம் இல்லையா, அதே தான். இப்போ மறுபடியும் அந்த மேலே அடியிலேருந்து எடுத்து வந்து அதை லாக் பண்ணிடணும் ஜர்தோசியை. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வளைவு வருது பார்த்திங்களா, இதுதான் கொஞ்சம் நீளமாக வரும்னு சொன்னேன். ரவுண்டாக வராமல் கொஞ்சம் நீளமாக. ரவுண்டாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரவுண்டு போட்டனால இதை கொஞ்சம் நீளமாக போட்டு காட்டுறேன். அதே மாதிரி அடியிலேருந்து நூல் எடுத்தாச்சு. ஊசியில் ஒரு ஜர்தோசியை கோர்த்துக்கிறேன். உள்ளே தள்ளுறப்ப மெதுவாக தள்ளுங்க. எங்கேருந்து எடுத்தோமோ அது பக்கத்துலே குத்தி ஊசி அடியில் கொண்டு போகிறப்ப அது ஒரு வளைய மாதிரி ஃபார்ம் ஆகும் ஜர்தோசி. அதை அமுக்கி நம்ம லெஃப்ட்டு விரலில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டுடணும். இந்த மாதிரி அமுக்கி பிடிச்சிட்டு அந்த எட்ஜில் மறுபடியும் அடியிலேருந்து குத்தி ஊசியை வெளியே எடுத்து திருப்பி பக்கத்துலே வெளியே உள்ளேருந்து எடுத்துகிட்டு வெளியே குத்துறேன். இப்போ லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதான் ஃபுல்லாக இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லாக இதான் பண்ண போகிறேன். ஆரி பொறுத்த வரைக்கும் பீகாக் டிசைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். வந்து பீகாக் வந்து நிறைய இதில் வரும். பீகாக் இந்த அன்னம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்பு எல்லாமே நிறைய மோட்டிஃபில் வரும். அதனால் இதை நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிசைன் நீங்கள் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், அழகாக வரும். இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு மோட்டிஃப் மட்டும் நம்ம போட்டாலே போதும். பேக் நெக்கில் ஒன்று, ஸ்லீவில் ஒன்று போட்டாலே ரொம்ப அழகாக தெரியும். நான் நிறைய வீடியோஸ் நெக்குக்கு ஹேண்டுக்கெலாம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் பீக்காகுன்னு சொல்லி நிறைய போட்டதில்லை. சரி, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுனால நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக இந்த பாடி ஃபுல்லாகவே இதே டிசைன் தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதை முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக
இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். 6x6 தான் எடுத்திருக்கேன் ஸ்டாண்ட்ஸு. இந்த இடம் கொஞ்சம் நீளமாக இருக்கனால லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுத்தோம்னா கேப் நிறைய தெரியும். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறப்ப அந்த ஃபுல் டிசைன் வந்து கவர் ஆயிரும். அந்த கலர் வந்து நல்ல ஒரு பீகாக் பாடி கலர் இருக்கனால அந்த கலரும் இந்த கோல்டும் சேர்ந்து வர்றப்ப ரொம்ப அழகாக தெரியும். கரெக்டாக ஒவ்வொரு வளைவுக்கு ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருங்க. கீழே சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. சில நேரம் சிக்காகுது எனக்கு, உங்களுக்கும் சிக்காக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. மெதுவாக பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறப்ப ரொம்ப மெதுவாக பண்ணணும். நூல் வந்து என்ன அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஜர்தோசியோடு சேர்த்து பண்ணுறப்ப அதில் சிக்கும் அதிகமாக. அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுறப்ப அதனுடைய அவுட்லுக் ரொம்ப அழகாக வரும் நமக்கு. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கலர் காம்பினேஷன் கோல்டு வித் அந்த பீகாக் ப்ளூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும். ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த மேலே ஹெட் பார்ட் வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுக்க போகிறேன் இங்கே. அதனால் குட்டி இடமா இருக்கலாம் நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது முடிச்சாச்சு. மேலே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டேன். இந்த இடம் கேப்பாக இருக்குது. இப்போ இங்கே வந்து நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன் நான். மேலே ஃப்ரெஞ்ச் நாட்டு, அங்கே வந்து குட்டி ஐபாட் வந்து ஒரு குட்டி சுகர் பீட் வச்சுருக்கேன் ஒயிட் கலரில். மேலே கொம்புக்கும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பார்ட் மட்டும் நமக்கு பாக்கி இருக்குது. இதுவும் இந்த கீழேயும் பாக்கி இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்போஸ்டு லோடிங் தான் பண்ண போகிறேன். எம்போஸ் த்ரெட் வச்சு எம்போஸ் லோடிங் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் கொடுத்து தச்சுக்க போகிறேன். இது ஷேக் ஆகக்கூடாது இல்லையா, அதனால் ஜிக்ஸாக் வச்சு தச்சுக்க போகிறேன். ஜிக்ஸாக் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதை நான் தர்றேன், லிங்க்கை செக் பண்ணி நீங்கள் அதை பழகிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜிக்ஸாக் கொடுத்துக்கிறேன். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக நிறைய வீடியோ போடுறனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கலாம். உங்களுடைய ஃப்ரீ ஹவர் ஃபுல்லாகவே நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்காக நீங்கள் உட்காந்து மெனக்கெட்டு பண்ண வேணாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஃப்ரீ ஹவரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒரு டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன், ரெடியாக இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த த்ரெட்டை வச்சு ஒட்டிக்கவும் செய்யலாம். நான் வந்து தச்சிடுறேன், எனக்கு தைக்கிறது தான் பிடிக்கும் ஒட்டுறதை விட. ஸோ ஃபுல்லாக வந்து அதை வச்சு தச்சாச்சு. இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து லோடிங் பண்ண போகிறேன். இந்த க்ரீன் வச்சு இங்கே லோடிங் பண்ண போகிறேன். ஒரு ஃபில்லிங்க்கு வந்து லோடிங் மாதிரி ஒரு அழகான ஸ்டிச் எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லோடிங். நம்ம லோடிங் முடித்ததுக்கப்புறம் அந்த லைனாக அந்த வர்றதே ரொம்ப அழகாக இருக்கும். எம்போஸ் லோடிங் நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே குத்தணும். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அவ்வளோதான் லோடிங்கிறது. கீழேருந்து இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு லாங் கிராஸாக தான் இது போடணும். அப்போ தான் அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. கீழேருந்து வர்றப்பே கிராஸாக போடணும். ஒரு லாங், ஒரு ஷார்ட், மறுபடியும் ஒரு லாங், ஒரு ஷார்ட்.
அதாவது லாக் போடுறதா நம்ம ஷார்ட்டுன்னு சொல்கிறோம். திருப்பி லாங் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு ஒரு லாக் போடணும். லாங் போட்டோம்னா அதுக்கு ஒரு லாக், திருப்பி ரிவர்ஸில் வர்றப்ப மறுபடியும் ஒரு லாங் போட்டு அதுக்கு ஒரு லாக். மாற்றி மாற்றி இதே தான் பண்ணணும். நெருக்கமாக போடணும். அடியில் போட்டிருக்க எம்போஸ் த்ரெட் நம்ம தைச்சிருக்கோம், அது வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போடுறப்ப அந்த க்ரீன் ஃபுல்லாக நமக்கு ஃபில்லிங் ஆயிரும். பார்க்குறப்ப ஃபுல் க்ரீன் கலர் மட்டும்தான் தெரியணும். அடியில் துணி கலரும் தெரியக்கூடாது, எம்போஸ் த்ரெட்டும் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா நெருக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக அந்த லோடிங் தான் வரும் இதுக்கு. கீழே அதே மாதிரி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே நான் லோடிங் தான் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடம் கீழே இடம் எல்லாமே லோடிங் தான். ஃபுல்லாக முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, லோடிங் அழகாக வந்திருக்கு. குட்டி குட்டியாக சின்ன இடத்துலையும் லோடிங் பண்ணிட்டேன். அது சும்மா நார்மல் வந்து ஃப்ளாட் லோடிங்கே பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மோட்டிஃப் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதை. அவங்களும் இதை வந்து கற்றுக்கட்டும். என்ன டவுட்னாலும் கேளுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் வேறு எதுனாலும் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக ஒன்று போட்டு காட்டியிருக்கேன். ஓகே, வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.